அதிகமான எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்க தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்க மக்களை அடிமைத்தனம் படுத்தி தங்கம் எடுக்கிறதுக்காக வெள்ளைக்காரங்க இவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க அவங்க நினைச்ச மாதிரி தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா? இவங்க கூட அடிமையா இருந்த விக்ரம் யாரு, அவருக்கு பின்னாடி இருக்க கதை என்ன, இவங்க தேடி போற தங்கத்துக்கு பின்னாடி இருக்க கதை என்ன, ஹீரோவை நம்பி வந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன, கடைசியா இந்த கதை என்ன ஆச்சுன்றதா இந்த படத்தோட மொத்த கதை. ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஒரு புதுவிதமான விக்ரம நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். அந்த விக்ரம மாறதுக்கு பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு இந்த படத்தை பார்த்தாவே தெரிய வருது. அவரோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் வேற லெவல். அங்க இருக்கிற மக்கள்ல ஒருத்தரா ஒரு மாதிரி அவர் பேசக்கூடிய ஸ்லாங் யதார்த்தமா உண்மையா இருந்துச்சு. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாது. இவர் மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல இருக்க அத்தனை பேரும் இந்த படத்துக்காக பயங்கரமா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தாவே தெரிய வருது. இந்த கதை நடக்கிற இடம், அவங்க இருக்க ஒரு செட் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி பிரகாஷ் பண்ணிருக்காரு. ஃபைட் சீனுக்கு இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஒரு 2 சாங் வரும். அந்த சாங் வர சுச்சுவேஷன் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த சாங் பெருசா ஈர்க்கல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல கிராபிக்ஸ்ல சில அனிமல்லாம் வரும். அதோட கிராபிக்ஸ் ஒர்க்க ஒரிஜினல் மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆக்டிங்காவும் டெக்னிக்கலாவும் இந்த கதை நடக்கிற பீரியடுக்கே நம்மளை கொண்டு போச்சு. இந்த கதை இந்த படத்தோட திரைக்கதை. இந்த படத்தை பார்க்கும் போது கனெக்ட் ஆகி பார்க்க முடிஞ்சிச்சுன்னா இந்த கதையில இருக்க அந்த வழி, அந்த மக்களுக்கு இருக்க அந்த வழியை இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்ல ஒவ்வொரு சீனும் காமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த ஊர்ல இருக்க ராஜா கிட்ட எப்படி நடத்தப்படுறாங்கன்னு காட்டியிருப்பாங்க. பொதுவா பாரஞ்சித் படம்னாவே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்க மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். இந்த கதையை பேஸ் பண்ணி அவரோட ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருக்கும். இந்த படம் அவர் எடுத்த இதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்பெஷலான ஒரு படம். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஹார்ட் ஒர்க் இருக்கு. அவரு படத்துல சொல்ல வர ஒரு மெசேஜ் இந்த படத்துலயும் இருக்கும். சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. முழுக்க ஒரு வித்தியாசமான படத்தை பார்க்கணும்னு நீங்க இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்கலாம். இதுதான் தங்கலான்.